எப்படி ஈரானை அழித்தொழிப்பது, எந்த குற்றச்சாட்டை சொல்லி அழித்தொழிப்பது? அவர்களுக்கு மேலே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நியூக்ளியர் பாம் தயார் பண்ணுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதிகமாக பண்ணிட்டாங்க என்ற குற்றச்சாட்டை சொல்லி, யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து B2 பாம்பரை வச்சு, பெரிய பங்கர் பாம்ஸை வச்சு தகர்த்தெறிந்து விட்டோம், நியூக்ளியர் சைட்ஸை வந்து நாங்கள் வந்து ஆபிலிட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் கொக்கரித்தார் போன முறை. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியூக்ளியர் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்குது, 400 kg என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, 60% லெவலுக்கு என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, இது 90% என்ரிச்டு யுரேனியம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நியூக்ளியர் வெப்பன் கிரேடாக மாறிடும். நியூக்ளியர் வெப்பன் கிரேடாக மாறிடுச்சு அப்படின்னா வித்தின் 4 weeks to 1 month நியூக்ளியர் டிவைஸ் உருவாக்கிடலாம். இப்போ நியூக்ளியர் பாம் உருவாக்குறதுக்கு another 1 year, அப்புறம் மிசைலோட அட்டாச் பண்ணக்கூடிய மினியேச்சர் பாம்ஸ் உருவாக்குறதுக்கு another ஒரு 1 year, வித்தின் 2 yearsக்குள்ளே ஈரான் வந்து அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறிவிட்டால் அது வந்து இஸ்ரேலை அழித்து விடும் என்ற பயம் ஏற்பட்டிருக்குது. இஸ்ரேலில் 150 குண்டு இருக்குது, அணுகுண்டு இருக்குது, அதை வந்து வெளிப்படையாக இருக்குது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக இது வரைக்கும் மறுக்கலை. அமெரிக்காட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, நார்த் கொரியாட்ட இருக்குது, இந்தியாட்ட இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. அப்போ ஈரான் சுய உரிமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது என்று மிரட்டுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? இப்போ ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அடிக்கிறான் அப்படின்னா, தாக்கி விடுவார்கள் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் திருப்பி தாக்குகிறோம் என்று சொன்னால் அது எப்படி, அதை எந்த வழியில் சேர்ப்பது? எனவே வந்து இது வந்து திணிக்கப்பட்ட போர். இது வந்து அயதுல்லா கொமேனியை கொல்ல வேண்டும் என்று சிஏஏவும் மொசாத்தும் இணைந்து நடத்திய நாடகம். அந்த நாடகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் வந்து சவுதி அரேபியா அவர்களுக்கு உதவி இருக்கிறது என்ற தகவல்கள் வருகிறது. இன்டெலிஜென்ஸ்